ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம மார்னிங் ரொம்ப பரபரப்பாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெசிபி செய்யும்போது ரொம்ப டென்ஷனாக பரபரப்பாக செய்ய வேண்டியது இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக சூப்பராக எப்படி பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் பூரியும் லஞ்சுக்கு வந்து காளான் பிரியாணி. ஃபஸ்ட்டு குக்கர் வந்து ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் நெய்யும் சேர்ந்து சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ரொம்ப கம்மியாக ஆயில் நெய்யும் சேர்ந்து இருக்காமல் பார்த்துக்கோங்க, அது அடிபிடிக்கும். இந்த டைமில் இன்னொரு பர்னரில் வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நமக்கு குருமாக்காக. ஒரே ஒரு உருளைக்கிழங்குங்கிறதுனால ஓப்பன் பாத்திரத்திலே வச்சுருக்கிறேன். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அந்த ஆயில் நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். குக்கரை வச்சுட்டு சிம்மில் வச்சதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்பைசஸ்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஆனியனும் அப்படியே கட் பண்ணிக்கிடுவேன். அப்போனா வந்து நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு செக் பண்ணிட்டு அப்புறம் சேர்த்துக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாதனால புதினா இலை மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனியன் ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்பப்போ நான் அரைக்க மாட்டேன். 1 வீக் தேவையான அளவு வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா இதுக்கே கொஞ்சம் நமக்கு டைம் ஆயிரும். இப்போ நல்லா ராஸ்மல் போயிட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். 2 பங்கு அதை எடுத்துக்கிட்டோன்னா மல்லித்தூள் வந்து அதில் பாதி பங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய நம்ம சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட வேண்டியதான். இந்த மசாலாலாம் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி அந்த தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமை வந்து நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடலாம். ரொம்ப சின்னதாக மஷ்ரூமை கட் சேர்த்தோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப சுருங்கிரும். அதனால் மீடியம் சைஸில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா நம்ம போதும். ஆல்ரெடி ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மலாக சாப்பாடுக்கு சேர்க்குற ரைஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஜீரக சம்பா ரைஸ் எதுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறதுனால 1 கப் அரிசி எடுத்தோன்னா 1½ கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இது சாப்பாட்டு அரிசி எடுத்திங்கன்னா 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நீங்கள் 2 விசில் வச்சுக்கிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை நம்ம போடணும். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்புலாம் 1 கல் அளவுக்கு தூக்கலாக இருக்கணும் இந்த டைமில். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது வந்து உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரட்டும். அதுக்கு இடையில் நம்ம வந்து பூரிக்கு வந்து மாவு முதல்ல பிசைஞ்சு நம்ம வச்சுக்கலாம். அதனால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நான் எப்போவுமே லைட்டாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு பிசைஞ்சு மட்டும் வைப்பேன். அப்புறம் நம்ம எப்போ பூரி சுட போகிறோன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிடுவேன். அப்போனா நமக்கு வந்து கையெலாம் வலிக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படியே வச்சுருவேன். அதுவே நான் ஊறினதுக்கப்புறம் தன்னால் நல்லா சாஃப்டாயிரும். அப்புறம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து கிரேவி நம்ம செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சதுனால இப்போது ஆயில் சூடானதும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஹோட்டல்லலாம் செய்வாங்களா அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் குட்டி குட்டியாக இஞ்சும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த ஆயிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக கருவேப்பில்.
இது லைட்டாக வதக்கிக்கிடலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடய நம்ம சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வெங்காயம் குக் ஆனால் போதும். அந்தளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து தோல்லாம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் 1 2மா மசிச்சுக்கலாம். மசித்து இதனுடைய சேர்த்துடலாம். இப்போ ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் நமக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து பொரிகடலை மாவு சேர்த்துப்பாங்க. அதனால் நம்மளும் வீட்டில் செய்யும்போது சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரேவிக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதனுடைய சேர்த்துருக்கிறேன். இப்போ கிரேவி நல்லா வற்றி வர டைமில் நமக்கு பொரிகடலையோட பச்சை வாசனமும் போயிடும். அவ்வளோதான். இது ரெடியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு விசில் வந்தது நான் ஆஃப் பண்ணி வச்சேன். இப்போ வந்து பிரியாணி நமக்கு ரெடி ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வாசனையோடு ரெடி ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம இது மாதிரி 1 பார்ட் ரைஸ் வைக்கும்போது கரண்டியோட பேக் சைடு வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கத்துலையும் மசாலா மிக்ஸ் ஆகும். அரிசிலாம் உடஞ்சி போகாமல் நமக்கு இருக்கும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கையில் நம்ம பிசைஞ்சாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ரொம்ப அழுத்தி பிசையணும், ரொம்ப நேரம் பிசையணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம்லாம் அதிலே நல்லா ஊறினதுனால சூப்பர் சாஃப்டாக நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து உருண்டையாக உருட்டி பூரிக்கு தேய்ச்சி பூரி போட்ட வேண்டியதான். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பையன் தான் ஃபஸ்ட்டு போவான், அதனால் அவனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போடுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டுக்கிடுவேன். இப்போ 7:30க்கே பையனுக்கு ரெடியாக இருக்கணும், அதனால் அவனுக்கு மட்டும் இப்போ போட்டிருக்கேன். இந்த மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே நான் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு தான் பிசைவேன். அதுக்கேற்ற மாதிரி தீயை வந்து வச்சுப்பேன், நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டா. இப்போ நான் வந்து இங்கே திரட்டி வைக்கிறதுக்கும் அந்த ஆயில் நல்லா சூடாகிறதுக்கும் நல்லாவே கரெக்டாக இருக்கும், நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போ 2 பூரிக்கு மட்டும் நான் தேய்ச்சிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. நல்லா ஹீட் ஆகும்போது தான் நம்ம போடணும், அப்போ தான் நல்லா நமக்கு உப்பலாக வரும். அவ்வளோதான், சூப்பராக பூரி ரெடி ஆகி. மார்னிங் ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சூப்பரான லஞ்ச் ரெசிபியும் ரெடி பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.